வணக்கம், வெல்கம் டு எஸ்டி அகாடமி. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்களை இப்போ பார்க்கலாம். இது 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு நடந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது அப்படின்னா பயனற்ற செயல். 2, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. மடை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாய். அடுத்தது, தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. லாஸ்டில் பட்டது அட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது பேர் என்னென்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எதுனா கொற்கை. அடுத்தது, தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல்னா எப்படி பிரிக்கலாம்? தன்மை கூட்டல் மணல் பிரிக்கலாமா? அப்போ மை விக்தி வந்தாலே அது என்னன்னு சொல்லலாம்னா பண்பு தொகைன்னு சொல்லலாம். அடுத்து 6வது பாருங்கள், பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர்னா இது என்னது? காடு. இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை. காரண பொதுப்பெயர் அப்படின்னா பறவை. காரண சிறப்பு பெயர்னா மரங்கொத்தி. ஓகேவா? அப்போ என்ன ஆப்ஷன் வருது? 3, 4, 2, 1. அப்போ சிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. இதுதான் நம்ம பண்பு பெயராக வரும். அடுத்தது, சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சென்றான் வேர்ச்சொல் தருக. சென்றானுடைய வேர்ச்சொல் என்னென்னா செல். எப்பவுமே வேர்ச்சொல் கட்டளை வாக்கியமாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்போ இது செல்லுன்னு வரும். அடுத்தது, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன வரும்? இகழ். அடுத்தது, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீங்கிறது என்னது? மேலே. ஓரெழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 42 இருக்கும். அதில் மீங்கிறது கேட்டிருக்காங்க. மீங்கிறது மேலே. அடுத்தது, நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நானா என்னது? நாவு. வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அறை. இடையினராக வந்தால் அந்த அறைக்கு பாதி, வல்லினராக வந்தால் அந்த அறைக்கு அறைதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 14வது கொஸ்டின், அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. மகர சங்கராந்தி, லோரி, போகி, உத்தராயன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன? போகி. இதெல்லாமே அறுவடை திருநாளுக்கு சொல்கிற பேர் தான். மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் அப்படிலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. அடுத்து 15வது, பொருந்தா வினை மரபை கண்டறிக. இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். மரபு சொற்களில் அதில் முறுக்கு உண்டார்னு வராது, முறுக்கு தின்றார் அப்படின்னு வரும். அதனால் அதுதான் நம்மளுடைய தப்பு. அப்போ முறுக்கு உண்டார், அதுதான் ஆன்சர். எதிர்ச்சொல் மேதை. மேதைக்கு எதிர்ச்சொல் என்னது? பேதை. புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புல் அப்படின்னா மேலான. புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக. புத்துயிர் ஊட்டி எப்படி எழுதலாம்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. 3ஆக பிரித்து தான் எழுதணும். அடுத்து 19வது கொஸ்டின், சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. 20, எண்ணி துணிய கருமம். கருமம் என்பதன் பொருள். கருமம்னா செயல்னு அர்த்தம். அடுத்து 21, சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை. சைவ சமய குறவர்கள் யார்? 4 பேர். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திரியான சம்பந்தர். 4 பேர், அதனால் 4. அடுத்து யார்? சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி. நாடு திருவாமூர். திரியான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். இது எல்லாமே சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி ரைட்டு. 23வது கொஷின்,
பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம். 24வது கொஷின். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர். 25 வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம். 26 காவடி சிந்தி தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி அண்ணாமலையார். குறுந்தொகையின் அடிவரையறை. ஆப்ஷன் ஏ 4 to 8. 28 தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார். ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர். 30வது கொஷின். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது. ஆப்ஷன் ஏ புறநானூறு. 31வது கொஷின். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. ஆப்ஷன் டி 10 பாட்டு. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை இதெல்லாம் 8 தொகையில் வரும். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது. ஆப்ஷன் டி நாலடியார். 33 பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள் என்ன. ஆப்ஷன் டி உணவு. முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிய. முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆப்ஷன் சி அறவுரை கோவை. 35 பொம்மல் என்பதன் பொருள். ஆப்ஷன் டி சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்னா. ஆப்ஷன் டி தஞ்சை ஞானப்பிரகாசர். 37 ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார். ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். 38 பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம் இது யார் சொன்னார்னா கவிமணி சொல்லியிருப்பார். மீத்தூன் விரும்பேல் யார் சொன்னதுன்னா ஔவையார். திடம்பட மெய்யானம் சேரவும் மாட்டார் இது யார் சொன்னதுன்னா திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு இது யார் சொன்னது திருவள்ளுவர். அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன வருது 4 1 2 3 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 39 ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எது. ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. 40 ஆரப்பாளையம் ராசபாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார்னா. ஆப்ஷன் சி நாயக்கர்கள். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்னா. ஆப்ஷன் டி தந்தை பெரியார். 42 வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ஆப்ஷன் சி வரி வடிவம். 43 துரை மாணிக்கம் என்பது இவரது பெயராகும். ஆப்ஷன் டி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 44 திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்னா. ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன. ஆப்ஷன் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக காண கிடைக்கின்றன. 46 பொறுத்துக. சிறுகதையோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. உண்மை சுடும் அதை எழுதினவர் யாருன்னா ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் அதை எழுதினார்னா வண்ணதாசன். பாலைப்புறா அது சமுத்திரம். இரவின் அறுவடை எழுதினவர் யாருன்னா புவியரசு. அப்போ என்னென்ன வருது 3 1 4 2 ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்து 47 தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார்னா. ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது. ஆப்ஷன் பி செவாலியர் விருது. 49 திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார். ஆப்ஷன் டி முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார். ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார். 51வது கொஷின். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஆப்ஷன் டி வெந்நீர். 52 கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. ஆப்ஷன் பி பிறை.
53 கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைத்தாம் முடிந்தாலும் பீலை தரும். இணை மோனையை கண்டறிங்க. இணை மோனைனா என்னென்னா முதல் சீரும் ரெண்டாவது சீரும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் இணை மோனைம்பாங்க. அப்போ கடிந்த கடிந்தொரார் ஆப்ஷன் ஏ ரைட்டான ஆன்சர். 54 எதுகையினை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். எதுகைனா என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது. அப்போ ஆப்ஷன் ஏ சிறுங்கி மருங்கு. ரூ சேமா வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ ரைட்டான ஆன்சர். அடுத்து 55 எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஆப்ஷன் சி செய்தி தொடர். 56 எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆப்ஷன் டி இயற்சொல் என்பது யாது. 57 தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? 58 கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் டி எதிர்மறை வினையெச்சம். 59 பொறுத்துக. பொருட்பெயர். பொருட்பெயர்னா என்னது? ஒரு பொருளை குறிப்பது. அப்போ நாற்காலி, புத்தகம். இடப்பெயர் இடத்தை குறிக்கும் சொல் இடப்பெயர். 4 வேலூர், நாமக்கல். காலப்பெயர். காலப்பெயர்னா ஒரு காலத்தை குறிப்பது. அப்போ மாலை, இரவு. சினைப்பெயர். சினைப்பெயர்னா நம் உறுப்பை குறிப்பது. இப்போ முகம், கை. ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 அதுதான் கரெக்டான ஆன்சர். 60 தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. கரெக்டாக கொடுத்துருக்கு எதுனா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை இதுதான் கரெக்டான ஆன்சர். 61 சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 62 நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வினைமுற்றுனா ஒரு நடந்து முடிந்த செயல். அப்போ நடந்தான். ஆப்ஷன் ஏங்கிறதா கரெக்டான ஆன்சர். 63 சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல். ஆப்ஷன் டி புறநானூறு. 64 பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி மணிப்பூர். மலையூர், காட்டூர், மருதூர் இதெல்லாம் மலையை குறிக்கும் இடப்பெயர்கள். மணிப்பூர் மட்டும் ஒரு ஊரை குறிக்கும். 65 வேர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ஆப்ஷன் பி சுழல் காற்று. 66 பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. 67 மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது. எருதோட சவுண்ட் என்னது? எக்காலம் இடும். அப்போ எருது எக்காலம் இடும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 68 அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் கூட்டல் கை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 69 வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 70 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 71 யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர். ஆப்ஷன் பி திருமூலர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? ஆப்ஷன் டி திருமூலர். 74 எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல். 75 குறவஞ்சி என்பது. ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம். 76 தமிழ்விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன். ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர். 77 வீரமாமுனிவர் இயற்றிய நூல். ஆப்ஷன் பி தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். 79 தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். ஆப்ஷன் டி சூசை மாமுனிவர். 80 அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 1 அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 2 இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர்.
3 இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 4 புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 சரி. 3 ஏன் தப்புனா இது 8 தொகை நூல்களில் ஒன்று. 10 பாட்டு நூல்களில் அகநானூறு வராது. அதனால் 3வது மட்டும் தவறு, மீதி எல்லாமே ரைட்டு. 81 கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ஆப்ஷன் சி ராமவதாரம். 82 கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ குகன். 83 மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்? ஆப்ஷன் சி கம்பர். இது கம்பராமாயணத்தில் வர்ற லைனு. 84 பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 86 கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர்? ஆப்ஷன் ஏ கோசலை. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? ஆப்ஷன் பி கந்தக்கோட்டம். 88 சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி? ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி. 89 சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? ஆப்ஷன் பி முத்துலட்சுமி. 90 தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. ஆப்ஷன் பி கபிலர். 91 கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி வடிகள் இடம்பெற்ற நூல்? ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பா மாலை. 92 தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதிரை என காணப்படுகின்றது. ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து 93 உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? ஆப்ஷன் சி தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். 94 சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. 1 உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். 2 குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சுவடியை அச்சில் பதிப்பித்தார். 3 உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டும் சரி. அப்போ பி கரெக்டான ஆன்சர். 95 சீவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி பரிதிமாற் கணையர். 96 நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர்? ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர். 97 பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பிசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சு சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. அப்போ ஆப்ஷன் டி 3142 அதுதான் கரெக்டான ஆன்சர். 98 தேவதுந்துபி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. ஆப்ஷன் சி தேவராட்டம். 99 பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? ஆப்ஷன் சி ரா. ஆ. பத்மநாபன். 100 தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ மூவா. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ.